ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான 5 கிலோ ரைஸை வச்சு எப்படி வெஜ் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வீட்டிலே ஒரு அட்டகாசமான வெஜிடபிள் பிரியாணி செய்யணுன்னா இதே மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல 25 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு இது போல் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் இப்போ 1.25 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு இதெல்லாம் 5 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். கூடவே ஒரு 5லேருந்து 6 அளவுக்கு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கிலோ வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வெங்காயத்தை பாதி அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான்வெஜ் பிரியாணி செய்யும்போது வெங்காயத்தை ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுவோங்க. ஆனால் வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது பாதி அளவுக்கு மட்டும் முதல்ல வதக்கிக்கோங்க. பாருங்கள், 50% அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 kg அளவுக்கு பீன்ஸு சேர்த்துருக்கேன். கூடவே 1 kg அளவுக்கு கேரட்டை இது போல் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. காய்கறிகள் எல்லாம் இது போல் எண்ணெயில் வதக்கும்போது காய்கறியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் பிரியாணி சாப்பிடும்போது ஒரு நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குங்க. அதனால தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது போல் எண்ணெயிலே வதக்கி விட்டுடுறோம். பாருங்கள், நம்ம சேர்த்த கேரட் பீன்ஸ் எல்லாம் பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2.5 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. கூடவே வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகியிருக்குங்க. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கலாம். நான் இன்றைக்கி 350 கிராம் அளவுக்கு இஞ்சி, 250 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்குங்க. அடுத்ததாக நான் ஒரு 25 அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. கூடவே ஒரு 70 கிராம் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது போல் மிளகாத்தூளை எண்ணெயிலே சேர்த்து வதக்கிறதால எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. மிளகாத்தூளிலிருந்தே நல்லா ஒரு கலர் கிடைக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2.5 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கிலோ அளவுக்கு பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்து அதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து தக்காளி நல்லா குழைவாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வீட்டிலே ரெடி பண்ண தயிருங்க, அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் கெட்டி தயிர் சேர்க்கணுன்னா பேக்கெட் தயிர் கூட சேர்த்து செய்யுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதோட தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்குங்க. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். 5 கிலோ ரைஸ்க்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்த்ததால் நல்ல ஒரு கலர் வந்திருக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி புல்லட் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன்.
அதை ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வேலை சீக்கிரம் முடியறதுக்காக சுடு தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. அப்போ தான் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். நான் அரை மணி நேரமாக அரிசியை நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே நான் 2 லெமனோட ஜூஸை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் புளிப்பு சுவையை ஒரு முறை டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட இன்னொரு லெமனோட ஜூஸை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. நீங்கள் அரிசியை தனியாக வடித்து சேர்க்குற மெத்தடை விட இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இது போல் கடைசியாக நெய் சேர்க்கறதால பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததாக ஒரு தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சுடுங்க. வெயிட் வச்சதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வேக விடுங்க. அடுத்த 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான உதிரியான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.